பெருமை சிறுமை அறிந்தெம்பிரான் போல் அருமை எளிமை அறிந்தறிவார் யார். ஒருமையுள்ளாமை போல் உள்ளைந்தடக்கி இருமையும் கேட்டிருந்தார் குறையற்றே. பெரியது எதுவோ அதைவிடவும் பெரியதாக இருக்கும் பெருமையையும், சிறியது எதுவோ அதைவிடவும் சிறியதாக இருக்கும் சிறுமையையும் அறிந்து கொண்டு அருமையான எம்பெருமான் சதாசிவ மூர்த்தியைப் போல் அடியவர்களுக்கு அடியவராய் அருளும் எளிமையும் முழுவதும் அறிந்தவர்கள் யார்? ஆபத்தில் தனது 4 கால்கள், ஒரு தலை ஆகிய 5 உறுப்புகளையும் ஒரு ஓட்டுக்குள் உள்ளிழுத்து கொள்ளும் ஆமையைப் போலவே சிவத்தை நோக்கி தமது 5 புலன்களையும் அடக்கி தியானித்திருக்கும் சிவயோகியர்கள் இறப்பு பிறப்பு இல்லாமல் எப்பொழுதும் இறைவனின் பேரின்பத்திலேயே திளைத்து செயலும் உணர்வும் இல்லாமல் இறைவனின் தன்மைகளை முழுமையாக அறிந்து கொள்வார்கள்.